ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு ஃபுல் டே vlog தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மினி vlogலேருந்து சொல்லியிருந்தேன் எங்கள் நாத்தனார் ஃபேமிலி வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு குட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்காக செய்கிற பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நைட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணும். அதோட இப்போ ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து லேட்டாக தான் எந்திரிக்கிறதுமே. அதனால கொஞ்சம் பாத்திரம்லாம் அப்படியே கழுவாமல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு இன்னைக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி நிறையா சூட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு நல்லா கொதிக்கட்டும்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நேற்று வச்ச கத்திரிக்காய் காரக்குழம்பு இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் லைட்டாக அப்படியே சூடு பண்ணிவிட்டு அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலான்னு அதையுமே வந்து சூடு பண்ணிவிட்டு கையோட இந்த பாத்திரத்தையும் கழுவிடலான்னு கழுவிட்டுருக்கேன். ஸ்கூல் இருக்க டைமில் மோஸ்ட்லி வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சிடுறது. இப்போ லீவு தானே, ஸோ காலையில் எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்போம். அதனால காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சின்ன ஒரு சோம்பேறித்தனத்தில் பாத்திரம்லாம் அப்படி அப்படியே போட்டுருவேன். இப்போ வந்து குழம்புமே வந்து சூடு பண்ணியாச்சு. சூடு பண்ணிவிட்டு அதையுமே வந்து கையோட எடுத்து கழுவிட்டு அந்த பாத்திர டப்பை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஏன்னா என்னோட கிச்சன் வந்து ரொம்ப சின்னம் அப்படிங்கிறதுனால இங்கே நிறையா வச்சுட்டு செய்ய முடியாது. அப்பப்போ இருக்கிறத வந்து காலி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வச்சாலுமே நம்மளுக்கு அந்த அந்த சின்ன கவுண்டர் டாப் தான் இருக்கு இல்லையா, அதனால வந்து அது மேலே எல்லாம் வச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இதனால அட்ஜஸ்ட் பண்ணி பழகியாச்சு. நூடுல்ஸு, பாஸ்தா இது எல்லாமே காலியாகிட்டு இருந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் இப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால நேற்று மார்க்கெட் போகும்போது அவங்களுக்காகவே கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நார்மல் டேஸ்லலாம் வந்து அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை வந்து அவங்களே வந்து ஸோ பசங்களாம் வந்திருக்காங்க, நூடுல்ஸு, பாஸ்தா அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடு அப்படின்ட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுத்தாங்க. நூடுல்ஸ் வந்து இப்போ தண்ணியில் வேக வச்சுட்டேன். அப்புறம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா தான் போட்டு பண்ணலான்னு கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாமே வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்து பண்ணலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காலைல வந்து ஸ்கூல் இருக்கும்போதெல்லாம் பசங்களை எழுப்புறது வந்து அவ்வளோ கஷ்டம், எந்திரிக்கவே மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நைட்டு தூங்குறதும் ரொம்ப லேட்டு, 12 1 மணி ஆகுறது தூங்குறதுக்கு. ஒரு சில நாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு அதே டைம் ரிட்டர்ன் ஆகும், 12 1 மணி ஆகும். 10 மணி மேக்ஸிமம் 10 மணி ஆகும். அதுக்கப்புறம் எழுப்பிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில நாள் ஆச்சரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே 6 மணிக்கு 6:30 இந்த மாதிரி டைம்லலாம் எந்திரிச்சிருவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் நாத்தனார் பையனும் சம்பதும் காலையிலே கிரிக்கெட் விளையாட போகிறோன்னு சொல்லிட்டு காலையிலே வந்துட்டாங்க 2 பேருமே. நான் சொன்னேன், ஐயோ என்னடா இன்னும் நான் சமைக்கவே ஆரம்பிக்கல, இவ்வளோ சீக்கிரமே எந்திரிச்சிட்டிங்களேடா, சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேகமாக செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். கேபேஜு, கேப்சிகம் இதில் என்னென்னா முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த கேப்சிகம் மட்டும் சாப்பிட வைக்கிறது கஷ்டம். எல்லா பிள்ளைங்களுமே அப்படி தான். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலான்னு அதை மட்டும் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணேன். முன்னாடி வந்து நம்மளுக்கு 2 குட்டீஸ் இருந்தாங்க. இப்போ வந்து நான் அக்கா பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நாத்தனார் பசங்களும் வந்திருக்காங்க. ஸோ 5 பேர் இருக்காங்க. ஸோ பசங்க நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும். ஸோ கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஜென்ரேஷன்லலாம் வந்து பசிக்குது அப்படின்னு சொன்னால் சாப்பாடை தான் எடுத்து சாப்பிட சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து பசிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி சாப்பாடு சாப்பிடுங்கன்னா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை ஸ்நாக்ஸு. அது எந்த டைமாக இருந்தால் என்ன, பசிக்குதுன்னா ஸ்நாக்ஸ் தான் வேணும் அப்படிதான் வந்து கேட்குறாங்க. சாப்பாடு சாப்பிடுங்கன்னா சாப்பிட்றது கிடையாது. ஸோ நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்ததும் அதை வந்து நான் வடிகட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசிட்டு, அதாவது அந்த சூட்டோட வைக்காம கொஞ்சம் சில் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இந்த பக்கம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அம்மா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த நார்த்து மலை கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சா, அதை வந்து ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்கலான்னு அவர் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து நூடுல்ஸை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ கேங் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்க. பாதி இங்கேயும் நான் எங்கள் குழந்தை வீட்லேயும் மாற்றி மாற்றி தூங்குவாங்க. சமீமா வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து அவளோட டவலில் வந்து இந்த குட்டியாக ஒரு பொம்மை வந்து செஞ்சு வச்சுருந்தா. அதுக்கு ஒரு 10 பொட்டு என்னோடய பொட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணி கழுத்துக்கு வந்து பாசிமணியெல்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி வச்சு அதை வச்சு விளாண்டுட்டு இருந்தா. இங்கே நூடுல்ஸுக்கு வந்து நான் ஒரு பெரிய கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன். அப்படியே இது கூட வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே இது கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்கிற காய் வந்து கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், கேபேஜ் இதுதான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இது கூட சேர்த்து இதையுமே வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கடிக்கும் போது க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன்.
இன்னைக்கு வந்து என்னோட ஸ்டைலில் தான் நான் வந்து பண்ணுறேன். எப்படி நான் நார்மலாக பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு தான் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன். இந்த 1, 2, 3 நூடுல்ஸ் பேக்கெட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 பேக்கெட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த நூடுல்ஸ் மசாலா போட்டு பண்ணோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே இது கூட வந்து கொஞ்சம் போல் டொமேட்டோ சில்லி சாஸ், டொமேட்டோ ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே இது கூட கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக வெறும் இந்த மசாலா மட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நூடுல்ஸ் போட்டு இது பண்ணாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட ஒரே ஒரு மூடி அளவுக்கு வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட வந்து நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அதெல்லாம் அந்த சூடு இல்லாமல் வச்சுருக்கிறனால நூடுல்ஸ் வந்து நல்ல உதிரி உதிரியாக இருக்கும். அந்த சூடோடு வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 கரண்டி வச்சு நல்லா 2 பக்கமும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நூடுல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த தடவை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, அதனால கடைசியாக நான் வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், நூடுல்ஸ் வந்து ரெடி. நல்லா சூடாக செஞ்சுட்டு வந்துட்டு பசங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலான்னு எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த லீவ் விட்டது கூட ஒரு விதத்தில் நல்லதான். ஏன்னா நம்மளுமே வந்து லேட்டாக தான் எந்திரிச்சு செய்கிறோமா. ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது. அவங்களுமே எந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வரவுமே சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பசங்க எல்லாரும் உட்காந்து டிவியில் பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து இப்போ நிறையா அந்த பாட்டு சொல்லி விளையாடுறது, என்னென்ன பாட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ பிக்சர்ஸ் கொடுத்து என்ன சாங்குன்னு கண்டுபிடிங்கன்னு வரும்ல. ஸோ அதை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் நாலேஜ் உள்ளது, இது எல்லாமே வச்சு பசங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியே இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து பலவ் பண்ணேன் அப்படின்னாங்க, வெஜிடபிள் பலவ். ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரி கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால குக்கர்லேயே வச்சிடலாம் அப்படின்னு குக்கரில் தான் வந்து வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் இந்த மராட்டி மூக்கு, இந்த மாதிரி கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும்ல, ஹோல் கரம் மசாலா ஐட்டம், இது எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். அப்புறமா இது கூட வந்து நல்லா ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதுவுமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். என்ன விலை அழகே. வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து இது கூட அப்படியே வதக்கிக்கலாம். அப்படியே இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் சமையல் பண்ணிக்கிறது, அந்த பக்கம் வந்து பாட்டுமே பாடுறது. அதுக்கப்புறமா வந்து என்னென்ன காய்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா கேரட், பீன்ஸு, நூக்கல் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சுருக்கேன். ஸோ காய் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கினதும் இதுக்கு வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிற வேண்டியதுதான். இது கூட அப்படியே ஒரு 1/4 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இது கூடவே வந்து ஒரு முழு லெமன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி ஒரு கிரேவி மாதிரி வரும்ல, இந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி ஊத்திக்க வேண்டியதா. இப்ப இது கூட வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நீ ஈ கோ உன் பார் உன்னி உன்னி போ உன்னை இப்ப பார்க்கணும். அதுவா எப்படி எனக்கு தான் மார்க்ஸ் சொன்னேன்ல, நான் உன்னை இப்ப பார்க்கணும்னு. தமிழ்ல அந்த ஆந்திரம். பார்வை கற்பூரம் தீபம், பார்வை கற்பூர தீபமா, அந்த பாட்டு. புதினா மட்டும் ஃபர்ஸ்டே போட்டு வதக்கிட்டோம்ல. இப்போ வந்து கொத்தமல்லி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அது வதங்கினது தண்ணி ஊற்றணும்னு சொல்லி இருந்திருப்பேன். பட் நல்லா அது வந்து கிரேவி மாதிரி வந்து மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக தான் தண்ணி ஊற்றணும். இந்த டம்ளரில் நான் வந்து மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ 3க்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற விகிதத்தில் 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜீரா ரைஸு பாஸ்மதி அரிசி அப்படின்னா 1க்கு 1.5 அப்படிங்கிற விதத்தில் ஊற்றிக்கலாம். இது வந்து நார்மலாக நம்ம சாதம் அடிப்போம்ல வீட்டில், அந்த அரிசி தான். அதனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். அப்படியே சைடில் வந்து நான் தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கலான்னு வெங்காயம், குக்கும்பர் இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலான்னு அது ரெடி பண்ணிட்டேன். அப்படியே நான் வந்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு அது நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் கொஞ்சம் அதில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அப்படியே இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அங்கே வந்து பாட்டு ரவுண்டு முடிஞ்சு அடுத்ததாக ஜென்ரல் நாலேஜ் ரவுண்டு ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோமா, இது வந்து நல்லா கொதி வரவும் உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு கம்மியாக இருந்துச்சு, கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டாச்சு. கிறிஸ்மஸ் 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 தேங்க்ஸ்கிவிங். மெர்க்குரி அரிசி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் கொஞ்சம் தம் போடுற ஸ்டேஜ் வரும்ல, அந்த டைம்ல வந்து குக்கர் மூடிட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நான் வந்து அப்படியே கொஞ்சம் குக்கும்பரும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலான்னு அதுவுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து குக்கரில் 2 விசில் வந்து ப்ரெஷருமே வந்து நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா பாயில்டு எக் பண்ணலான்னு தான் இருந்தேன், முட்டை வேக வச்சு எடுத்துடலான்னு. ஆனால் சில பேருக்கு வந்து வேக வச்ச முட்டை பிடிக்காதான், அதனால வந்து சரி ஆளுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு முட்டை ஆம்லேட் தான் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சம்ருத் சம்மியோட காது குத்து வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் அடிக்க வர மாட்டேங்குதா? அதனால வரலையோ? அவ்வளோதான், அப்படி பண்ணியன்னா போதும். அந்த கும்பலை இழுத்து தள்ளு நல்லா. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். நீ நான் வரல விளையாட அப்படின்ட்டேன். இன்னும் லெஃப்ட்ல அடிக்கிறேன். மத்தியானம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சாங்க. கேரம், அப்புறம் இந்த சொட்டாங்கல் அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் 6 o'clock போல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து சரி பசங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் அப்படியே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பார்க்கு, ஸோ அங்கே போய் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு இப்போ பார்க்குக்கு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருப்போம். நீங்க இப்பதானே வந்தீங்க, இப்பதான் வந்தது, உடனே போய் சொல்லிட்டாரு. வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்க்ல சிங்கமே கிடையாது. நீங்க வந்து சிங்கத்துக்கிட்ட நிக்கிறேன்னு சொல்லும் போதே டவுட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பார்க்ல சிங்கமே கிடையாது. ஆஹா, ஃபர்ஸ்ட் சிங்கத்துக்கிட்ட ஸ்கூல் இப்படியே நேராக போனால் சம்ருத் ஸ்கூல் ஞாபகம் இருக்கா? இங்கே தான் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பேன். அங்கே
Hi Jay. Hi. Mummy. Exercise மாத்திட்டா. உட்கார்ந்து திரும்புறீங்க. தெரியுது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து பார்க்குக்கு போனதே வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு. கரெக்டா ஒரு 7:30 அந்த டைம்ல தான் நடந்து போயிருப்போம். அதுக்கப்புறமா தான் சம்பந்தத்தோட அப்பா வந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு அங்க இருக்கிற அந்த எக்ஸசைஸ் மிஷின்ல கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணோம். கொஞ்ச நேரம் பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்து பெரிய கிரவுண்ட் இருக்கும். சரி அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கிரிக்கெட் பேட்டு பால்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அதை வச்சு விளையாட வைக்கலான்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வேணா இந்த பக்கம் கொஞ்சம் விடுங்க. ஆமா நான் இன்னும் ரொம்ப இப்படி கல்லா போட்டு வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் உங்களுடைய ஏரியா யாரு வேணாலும் சம்பளம் நொட்டலாம். சும்மா இருங்க, அவனே சும்மாவே அழுவான் அவன். கல்லு 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 கிரிக்கெட் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்க விளையாடுறத பார்த்துட்டே இருந்த ஒரு குட்டி பையன் வந்து அவனும் வந்து ஜாயின் பண்ணிக்கினான் அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த அங்கனக்குள்ளே கொஞ்சம் விளையாட வச்சுட்டு அங்கே வேற கிரவுண்ட்ல வேற கொஞ்சம் கல்லா கிடந்துச்சா, அது பசங்க வேற அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி தடுமாறி விழுகிற மாதிரி வேற போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் மட்டும் அவங்கள விளையாட வச்சுட்டு அப்புறம் டைமும் வேற ஆயிடுச்சு. அதோட வீட்டுக்கு கிளம்பி வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விளாகுமே முடியுது. விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.